இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, டேட்டானா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, மீன் மீடியன் மோட்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்னா என்ன, இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா, நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஏதாவது ஒரு ஆர்டர்ல ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து டேபிள் மூலியமாவோ இல்ல கிராஃப் மூலியமாவோ ப்ரெசென்ட் பண்றதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டோ இல்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்காக இந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாட்டுல வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தெரியணும், மக்கள் தொகை எவ்வளோன்னு தெரியணும். அதுக்கு தான் இந்த டேட்டா. ஸோ மொத்தம் வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, இந்த ஏஜுக்கு கீழே எவ்வளோ இருக்காங்க, இந்த ஏஜுக்கு மேலே எவ்வளோ இருக்காங்க, இந்த மாதிரி டேட்டாலாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வச்சு மக்கள் தொகை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் டிசிஷன் எடுப்பாங்க. இல்லைன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரோட்ல எவ்வளவு டூ வீலர் போகுது, எவ்வளவு கார் போகுது, எவ்வளவு ஆப்போசிட்ல வராங்க, எவ்வளவு பார்க் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணாதான் அந்த இடத்துல ரோட எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற டிசிஷனே எடுப்பாங்க. இல்ல ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, உங்க கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்கீங்க. அந்த 50 பேர் வந்து ஒரு எக்ஸாம் முடியுது, உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாமா வேணாமான்னு டீச்சர் எப்படி முடிவு பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கிற கவுண்ட் எடுப்பாங்க. அப்புறம் எல்லாரும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க கவுண்ட் எடுப்பாங்க. அப்புறம் வந்து பிலோ 35 யார் யார் எடுத்திருக்காங்க, அபோவ் 35 யார் யார் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிற டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வச்சு யார் யாருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம் வேணாமாங்கிறதுலாம் முடிவு பண்ணுவாங்க இல்லையா? சோ இதுக்கு தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் ஆகுது. இதை நம்ம கேப்டன் ஸ்டைல சொல்லணும்னா, தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை 6,21,00,000. அதுல ஆண்கள் 3,13,00,000, பெண்கள் 3,09,00,000. இதுல ஓட்டுரிமை இருக்கிறவங்க 4,79,00,000, ஓட்டுரிமை இல்லாதவங்க 1,42,00,000. படிச்சவங்க 4,06,00,000 பேர், படிக்காதவங்க 2,15,00,000 பேர். இதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்னு டிஸ்கிரிப்டிவ், இன்னொன்னு இன்ஃபரன்ஷியல். ஜெனரலா இப்ப டிஸ்கிரிப்டிவ்னா என்ன அப்படின்னா, ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது இவ்வளவு மக்கள் தொகை தான் இருக்கு, இவ்வளவு வண்டிங்க தான் போகுது, இவ்வளவு ஆளுங்க தான் இருக்காங்க, இவ்வளவு ஏரியா தான் இருக்கான்னு பிக்சடா மெஷர் பண்ண டேட்டாவை வந்து டிஸ்கிரிப்டிவ்னு நம்ம சொல்லுவோம். இன்ஃபரன்ஷியல் அப்படின்னா ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது இன்னும் 5 வருஷத்துல இவ்வளவு மக்கள் தொகை வரலாம் அப்படிங்கிற டேட்டா, இல்லைன்னா வந்து இன்னும் 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ என் பையன் இவ்வளவு ஹைட் வளர்ந்துருவான் அப்படிங்கிற டேட்டா, இல்ல நான் 5 வருஷத்துல இவ்வளவு காசு சம்பாதிச்சிருவேன் அப்படிங்கிற டேட்டா இருக்கு இல்லையா, நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம் இல்லையா, அந்த டேட்டா எல்லாமே வந்து இன்ஃபரன்ஷியல்னு சொல்லலாம். பிக்சடா ப்ரூவனா மாத்த முடியாத விஷயத்த வந்து பாத்துட்டீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லலாம். இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் டேட்டால இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இதுலதான் வந்து ப்ராபபிலிட்டிலாம் வரும். ஸோ அது செப்பரேட் வீடியோவே பார்த்துக்கலாம். இப்போ டிஸ்கிரிப்டிவ்ல மொத்தம் 2 டைப் ஆஃப் டேட்டா இருக்கு. ஒன்னு குவாலிட்டேட்டிவ் டேட்டா, இன்னொன்னு குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஸோ குவாலிட்டேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, வேர்ட்ஸ். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா நம்பர்ஸ், அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கான ஆன்சர் வந்து பாத்துட்டீங்கன்னா வேர்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது குவாலிட்டேட்டிவ் டேட்டா. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கான ஆன்சர் வந்து நம்பர்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஹைட் என்ன, உங்களோட வெயிட் என்ன, உங்க ஏஜ் என்ன, உங்க வீட்டுல எத்தனை பேரு அப்படிங்கிறதுக்கான கேள்வி எல்லாம் நம்ம நம்பர்ஸ்ல தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேட்டா எல்லாமே குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்க ஹேர் கலர் என்ன, உங்க என்ன ஜெண்டரு, நீங்க என்ன நேஷனாலிட்டி, நீங்க என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் வேர்ட்ஸா தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த டேட்டா எல்லாமே குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டால 2 டைப் இருக்கு. ஒன்னு டிஸ்கிரீட், இன்னொன்னு கண்டினியூஸ். நேம்லே புரிஞ்சுக்கலாம். கண்டினியூஸ்னா கொஞ்சம் கண்டினியூஸா போகுங்கிற மாதிரி சொல்லலாம், டிஸ்கிரீட்னா பிக்சடா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா இருக்கு, உங்க கிளாஸ்ல வந்து எவ்வளவு பாய்ஸ் இருக்கீங்க, எவ்வளவு கேர்ள்ஸ் இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 15 பாய்ஸ் 18 கேர்ள்ஸ் பிக்சடா நம்பர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து 15.5 பாய்ஸ் இருக்காங்க, 18.25 கேர்ள்ஸ் இருக்காங்க நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? பிக்சடா ரவுண்டா நம்பர்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாமே டிஸ்கிரீட் டேட்டா. கண்டினியூஸ் அப்படின்னா உங்களோட ஹைட் பிக்சடா சொல்லுவீங்களா 100 சென்டிமீட்டர் அப்படின்னு, சம்டைம்ஸ் வந்து 105.6 சென்டிமீட்டர், வெயிட் வந்து ஒரு 56.65 கிராம்ஸ் இருக்கும். ஸோ டெசிமல் வேல்யூஸ் இல்லைன்னா டெசிமல்னு வச்சுக்கோங்க, டெசிமல் வேல்யூஸ் வேறது எல்லாமே கண்டினியூஸ். ஸோ ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் பிக்சடா ஸ்பேஸ் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கும். பட் டிஸ்கிரீட் டேட்டா அப்படின்னா 1 2 3 நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம சொல்லலாம், 1 2 3 நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்னு பிக்சடா தான் இருக்கும், அது வேரி ஆகாது. வேரி மீன்ஸ் உங்களுக்கு எப்படி சொல்றது, ரெண்டுக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து கிளியரா இருக்கும். ஒரு ஆளுக்கும் 2 ஆளுக்கும் நடுவில் 1.5 ஆள் கிடையாது. ஆனா 150 சென்டிமீட்டருக்கும் 160 சென்டிமீட்டருக்கும் நடுவில் 155 சென்டிமீட்டர் ஹைட்ல ஒரு ஆள் இருக்கலாம் இல்லையா? ஸோ இன் பிட்வீன் டேட்டா வந்துச்சுன்னா அது கண்டினியூஸ். ஸோ 2 கவுண்ட் 2 மெஷர்மெண்ட்டுக்கு நடுவுல டேட்டா எதுவும் இல்லைன்னா அது டிஸ்கிரீட் டேட்டா. ஸோ இப்போ இதுதான் இது பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுல டீட்டெயில்டா ஸோ இந்த டேட்டா பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம்.
இப்போ கண்டினியூஸ் டேட்டாவோ இல்ல குவான்டிடேட்டிவ் டேட்டாவோ இல்ல டிஸ்கிரீட் டேட்டாவோ குவாலிட்டேட்டிவ் டேட்டாவோ ஏதாவது ஒரு டேட்டா, அந்த டேட்டாவெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ணாலே முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க கிளாஸ்ல வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. 10 பேரும் 10 விதமான மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நான் நோட் பண்ணணும் அப்படின்னா 10 பேரோட நேமையும் சும்மா ஒரு பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணிட்டு 10 பேரோட மார்க்கையும் பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணா புரியுமா? புரியாது. அப்ப ஏதாவது ஒரு ஆர்டர் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நேம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதுறேன் அப்படின்னா கிராஃபிக்கல் அதேவா வந்து பாத்தீங்கன்னா பேராகிராஃபா தான் நான் எழுதுறேன். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கையும் நான் சேஞ்ச் பண்ணேன்னா அப்பயும் புரியுமான்னு கேட்டீங்கன்னா புரியாது. அப்ப இது என்ன பண்ணணும்? ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலியமா காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்லயோ இல்ல ஒரு பார் சார்ட்லயோ இல்லைன்னா ஒரு லைன் சார்ட்லயோ இல்ல பை சார்ட்லயோ இல்ல ஒரு ஹிஸ்டாகிராம்லயோ, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் மூலியமாவோ இந்த மாதிரி நிறைய கிராஃப்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு கிராஃப் மூலியமா அந்த டேட்டாவை நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா அதை ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதை அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதுல இருந்து நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த டேபிள், பார் சார்ட், பை சார்ட், ஹிஸ்டோகிராம் இதை பத்திலாம் வந்து எப்படி எழுதலாம், அதை எப்படி ரீட் பண்ணலாங்கிற டேட்டாலாம் சின்ன சின்ன வீடியோஸா தனித்தனியா நான் போடுறேன். இன்னைக்கு நம்ம மெயின் டாபிக் குள்ள போயிடலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன? நிறைய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்றோம், அதை ஏதாவது ஒரு ஆர்டர்ல ஆர்கனைஸ் பண்றோம், அப்புறம் ஏதாவது ஒரு கிராஃப் மூலியமா ப்ரெசென்ட் பண்றோம். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லையா? ஸோ இதுல இருந்து நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து உங்க கிளாஸ்ல உங்க ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா 10th வந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா எல்லாரோட மார்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க் இருக்கும் இல்லையா? அதை பத்தி நம்ம பேசுறதுக்கும் இல்ல அது வந்து அனலைஸ் பண்றதுக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் எல்லா டேட்டாவும் நம்ம படிக்க முடியாது. ஸோ அதனால அது வந்து பர்டிகுலர் டேட்டா மட்டும், பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து அதை வச்சு நம்ம மற்ற வேல்யூஸையும் ஜட்ஜ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெஷர்ஸ்ல மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு ஒன்று இருக்கு, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் மீன், அடுத்து மீடியன், அடுத்து மோட். மீன் அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ, மீடியன் அப்படின்னா மிடில் வேல்யூ இன் ஆர்டர்டு செட், மோட் அப்படின்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. இப்போ இது ஒவ்வொன்றும் தனித்தனியா என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீன்னா ஆவரேஜ் வேல்யூ. ஆவரேஜ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ உங்க கிளாஸ்ல ஒரு பெஞ்ச்ல 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 4 ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு ஹைட்ல இருக்காங்க. ஒருத்தன் 160, ஒருத்தன் 150 சென்டிமீட்டர், ஒருத்தன் 155 சென்டிமீட்டர், ஒருத்தவங்க 175 சென்டிமீட்டர். இவங்க 4 பேத்தையும் ஒரே ஹைட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் மாத்தணும். அப்படி மாத்தும் போது இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்ல இருந்து நீங்க எந்த வேல்யூவும் ரிமூவும் பண்ண முடியாது, எந்த வேல்யூவும் புதுசா ஆட் பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணாமலே நீங்க இந்த ஹைட் மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 175 இவங்க எல்லாரையும் 175 மாத்தணும்னா இங்க புதுசா நான் 3 ஹைட்டை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எல்லாரையும் நான் 150க்கு மாத்தலாம் அப்படின்னா இவங்களையும் கம்மி பண்ணணும், இவங்களையும் கம்மி பண்ணணும். அப்படின்னா அந்த ஹைட்டை வெளியே எடுக்கவும் கூடாது. ஸோ இங்க இருக்கிற ஹைட்டை வச்சு ஆவரேஜா மாத்தணும். ஸோ அப்படி மாத்தி ஒரே ஹைட்டை மாத்திரம்னா இது பேரு ஆவரேஜ் ஹைட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, இப்போ வந்து இங்க இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கம்மி பண்ணு, இங்க 2 சென்டிமீட்டர் ஏத்து அப்படின்னு நம்ம ரஃபா பண்ண முடியாது. அது டிஃபிகல்ட். அதுக்கு என்னன்னா ஃபார்முலா என்னன்னா சம் டிவைடட் பை கவுண்ட். அதாவது சம் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ். சம் அப்படின்னா ஆட் பண்றது. இது எல்லாரையும் ஆட் பண்ணணும். ஸோ 160 பிளஸ் 150 பிளஸ் 155 பிளஸ் 175 டிவைடட் பை கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ். கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் இருக்கு 1 2 3 4 4 நம்பர்ஸ். 4 கூட்டி 4ஆல வகுத்தோம்னா முடிஞ்சு. ஸோ 4 கூட்டி 4ஆல இது 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 0 பேலன்ஸ் 1 12 13 13 14 4 1 2 3 4 6 640 வருது டிவைடட் பை 4 வருது. ஓகேவா? 4 ஆட் பண்ண 640 வருது டிவைடட் பை 4. இது கேன்சல் பண்ணோம்னா 1 then 24 then 6. so 160 சென்டிமீட்டர். இதுதான் ஆவரேஜ் ஹைட். இவங்க 4 பேரையுமே ஹைட் எல்லாம் நான் மாத்தாம பண்ணணும் அப்படின்னா 160 160 160 160க்கு நான் கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, இது 4ஐயும் நான் ஆட் பண்ணேன்னா 640 வருதா? இது 4ஐயும் ஆட் பண்ணி பாருங்க 100 100 100 100 400 460 240 240 plus 400 640. இதை ஆட் பண்ணாலும் அதே ஹைட் வருது, இதை ஆட் பண்ணாலும் அதே ஹைட் தான் வருது. அப்ப இந்த இடத்துல இருந்து நான் எதையும் ரிமூவ் பண்ணவும் இல்லை, புதுசா எதையும் ஆட் பண்ணவும் இல்லை. இருக்கிற ஹைட்டை வச்சு நான் ஒரே ஹைட்டா மாத்திருக்கேன் இல்லையா? இந்த 160க்கு பேர் தான் ஆவரேஜ் ஹைட். இது எல்லாத்துலயும் ஆவரேஜா 160ன்னு அர்த்தம். இது எங்க யூஸ் ஆகும்னா, இப்ப அவங்க கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன ஹைட் இருப்பாங்க அப்படின்னா ஆவரேஜா 160 இருப்பாங்க.
அப்படின்னா 160 தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. அதுல ஒரு சிலர் கொஞ்சம் மேல இருப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் ஈக்குவலா இருப்பாங்க. எல்லாரையும் ஒரே கேட்டகரியில வைக்கும் அப்படின்னா அது ஆவரேஜ் ஹைட். ஸோ இப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இதே மாதிரி தான் மீடியனும் மோடும். மீடியன்னா மிடில் வேல்யூ இன் ஆர்டர்டு செட். ஆர்டர்டு செட்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு 5 பேர் இருக்கீங்க, 5 பேரோட மார்க் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஒருத்தன் 10, ஒருத்தன் 30, ஒருத்தன் 20, ஒருத்தன் 40, ஒருத்தங்க 50. இப்போ இந்த இடத்துல மிடில் வேல்யூ எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டைரக்டா போய் இதை எடுத்துருவீங்க. ஆனா அது மிடில் வேல்யூ கிடையாது. ஸோ ஏன்னா ஆர்டர்டு செட்ல வர மிடில் வேல்யூ தான் ஒரிஜினல் மீடியன். இப்போ ஆர்டர்டு செட்னா என்னன்னா, இந்த நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர்லயோ இல்ல டிசெண்டிங் ஆர்டர்லயோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணணும். இப்போ ஆர்டர் பண்ணும்போது என்ன ஆகும்? நான் இதுல எடுத்துக்கிறேன் 30, 40, 50 இப்படி ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன மிடில் வேல்யூ வருது? 30. 30 தான் ஆக்சுவல் மீடியன். ஸோ ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அசெண்டிங்ல பண்ணாலும் டிசெண்டிங்ல பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் மிடில் வேல்யூ தான் மீடியன். மிடில் வேல்யூ எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, அதுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல 2 நம்பர் இருக்கு, இந்த இடத்துல 2 நம்பர் இருக்கு. அப்ப இதுதான் மிடில். இதே வந்து 5க்கு பதில் 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குன்னா இதுல மிடில் வேல்யூ எடுக்கலாம், 4 எடுக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் 3 நம்பர் இருக்கு, இந்த பக்கம் 3 நம்பர் இருக்கு. அப்போ ஆட் நம்பர்ஸ் 5, 7, 3 எல்லாம் வந்துச்சுன்னா ஈஸியா எடுத்துடலாம் இல்லையா? இதுதான் மிடில் வேல்யூ. அப்போ ஆட் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா மிடில் வேல்யூ எக்ஸாக்டா நம்ம எடுத்துறோம், அது மீடியனா போட்டுக்கிறோம். ஈவன் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 இல்லைன்னா 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 6ல வந்து எது மிடில் வேல்யூ? ஸோ இந்த பக்கம் 3 வந்துருச்சு, இந்த பக்கம் 3 வந்துருச்சு. மிடில்ல நம்பரே கிடையாது. அப்ப இந்த இடத்துல மீடியன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, எங்க ஒரு செட்ல ஈவன் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 நம்பரையும் மீன் எடுக்கணும். ஸோ 3 + 4 divided by 2 equal to 7/2 which is equal to 3.5. இவங்களுடைய மீடியன் வந்து 3.5. அந்த மீடியனுங்கிற வேல்யூ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தான், ரெஃபரன்ஸ் வேல்யூ தான். ஸோ அது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அதை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஆட் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா டைரக்டா மிடில் வேல்யூ எடுத்து இதுதான் மீடியன் எழுதிடலாம். இது ஈவன் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மிடில்ல இருக்க 2 நம்பர், கண்டிப்பா 2 நம்பர் இருக்கும். இங்க 3 போக 1 இருக்க மாதிரி இங்க 2 போக 2 இருக்கும். இதே வந்து பாத்துட்டீங்கன்னா 8 நம்பர் 9 நம்பர் 8 நம்பர் 10 நம்பர் இருக்குன்னா அதுலயும் கண்டிப்பா மிடில்ல 2 நம்பர் இருக்கும். இந்த சைடு ஒரு 4 நம்பர், அந்த சைடு ஒரு 4 நம்பர் ஈக்குவலா இருக்கும். அந்த மிடில் நம்பர் 2 பேத்துக்கும் மீன் எடுக்கணும். மீன்னா அது 2யும் ஆட் பண்ணணும், 2ஆல டிவைட் பண்ணணும். ஏன் 2ஆல? ஏன்னா 2 நம்பர்ஸ் தான். 2யும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணோம்னா மீன் வேல்யூ வருது இல்லையா? இதுதான் இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் உடைய மீடியன். மூணாவது மோட். மோட்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர். இப்ப இந்த இடத்துல 1, 2, 3, 3, 4 இருக்கு. அப்ப இந்த இடத்துல மோட் என்னது? 3. குட். இப்ப இந்த இடத்துல 2 தான் ரிப்பீட்டட் அதிகமா இருக்கு. இப்ப இந்த இடத்துல 2 டைம்ஸ்னு எழுதக்கூடாது. மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர் மட்டும் தான் எழுதணும். எவ்வளவு டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குங்கிற ஃப்ரீக்வன்சியை நம்ம எழுதக்கூடாது. மோட் அப்படின்னா 2 டைம் வந்திருக்கு, அப்போ அதோட வேல்யூ 3 தான் 2 டைம் வந்திருக்கு. ஸோ இதோட மோட் 3. இப்போ இந்த இடத்துல 1, 2, 2, 3, 3, 4 இருக்கு. இந்த இடத்துல 2 நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ மோஸ்ட் ரிப்பீட்டட் என்ன? 2மே தான். அப்ப இந்த இடத்துல மோட் வந்து 2, 3 2மே வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்க 1, 2, 2, 3, 3, 3, 4ன்னு இருக்கு. இந்த இடத்துல 2வும் ரிப்பீட் ஆயிருக்கு, 3யும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும்? மோஸ்ட் ரிப்பீட்டட். 3 தான் மோஸ்ட் ரிப்பீட்டட். அப்ப இந்த இடத்துல மோட் வந்து வெறும் 3 மட்டும்தான். இப்ப இங்க 2வும் 3 டைம்ஸ் வந்துருச்சுன்னா தான் 2 எழுதணும். ஆனா இந்த இடத்துல அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கிறது 3 தான், 3 மட்டும் தான். வேற யாரும் 3 டைம்ஸ் வரல. அப்ப இதோட மோட் 3 மட்டும் தான். ஸோ இந்த மெயின் மீடியன் மோடுங்கிறது மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. இதை வச்சு ஒரு ஆவரேஜ் வேல்யூ என்ன, அவங்களுக்கு மேல எத்தனை பேர் இருப்பாங்க, கீழே எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அதை வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஸோ இது என்னன்னா சென்ட்ரல் டெண்டன்சிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் டேட்டால மிடில் வேல்யூ இல்லைன்னா ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. டிஸ்பர்ஷன்னா என்னன்னா அந்த மிடில் ஆர் ஆவரேஜ் வேல்யூல இருந்து மற்ற வேல்யூஸ் எந்த அளவுக்கு வேரி ஆகுது, எப்படி டிஃபர் ஆகுது, எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்கிறது கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் டிஸ்பர்ஷன். ஸோ அதுல மொத்தம் 3 இருக்கு: ரேஞ்சு, வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ரேஞ்ச் அப்படின்னா
ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ. அந்த குரூப் ஆஃப் டேட்டாலே இருக்கிற அதிகபட்ச வேல்யூல இருந்து இருக்கிறதுல குறைஞ்சபட்ச வேல்யூ. ஸோ குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னன்னா மினிமம். இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறதுக்கு பேரு மினிமம். இருக்கிறதுல ஹையஸ்டா இருக்கிறதுக்கு பேரு மேக்சிமம். அந்த மேக்சிமம்ல இருந்து மினிமம் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா வர வேல்யூ தான் ரேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கிறது நீங்க ஒவ்வொரு மாசமும் ஹைட் நோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 2023 ஜனவரில இருந்து நோட் பண்றீங்க. ஜனவரி ஒரு ஹைட்டு, பிப்ரவரி ஒரு ஹைட்டு, மார்ச் அதை விட ஹைட்டு, ஏப்ரல் மே டிசம்பர் வரைக்கும் ஹைட் நோட் பண்றீங்க. அப்ப ஜனவரியில ஒரு 100 சென்டிமீட்டர் இருக்கிற குழந்தை வந்து பாத்துட்டீங்கன்னா டிசம்பர்ல வந்து ஒரு 150 சென்டிமீட்டர் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வளரும் போது ஒவ்வொரு மாசமும் ஒரு ஹைட் இருக்கும். 100, 110, 115, 126, 138 ஒவ்வொரு ஹைட் இருக்கும் இல்லையா? அதுல லார்ஜஸ்ட் ஹைட் 150 மைனஸ் இருக்கிறதுல லோவஸ்ட் ஹைட் 100 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரேஞ்சுங்கிற 50 சென்டிமீட்டர் கிடைக்கும். அதாவது போன வருஷத்துல மட்டும் 50 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்காங்கிற டேட்டா. அந்த எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் ரேஞ்ச். வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது ஃபார்முலாஸ் தான். வேரியன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை என். இந்த இடத்துல ஸ்கொயர் வரும். இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா எக்ஸுங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈச் வேல்யூ, எக்ஸ் பார்ங்கிறது மீன், என்னங்கிறது கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குரூப் ஆஃப் டேட்டால 10, 20, 30, 40, 50ன்னு இருக்காங்க. அதுல மீன் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் 30 வரும் இல்லையா? ஸோ மீன் வந்து 30 இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 10 மைனஸ் எக்ஸ் பார் 30 ஸ்கொயர் பிளஸ் அடுத்தது என்ன 20 மைனஸ் 30 ஸ்கொயர் பிளஸ் 30 மைனஸ் 30 ஸ்கொயர் பிளஸ் அடுத்த நம்பர் 40 மைனஸ் 30 ஸ்கொயர் பிளஸ் 50 மைனஸ் 30 ஸ்கொயர். இப்போ எக்ஸ்ங்கிறது இதுல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குங்கிறது, என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர், எக்ஸ் பார்ங்கிறது மீன் வேல்யூ. இதுல மீன் வேல்யூ 30. ஒவ்வொரு வேல்யூல இருந்தும் நான் அந்த 30 மைனஸ் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி சம் மீன் கண்டுபிடிக்கணும். அதுதான் இதுக்கு ஃபார்முலா. இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா 10 மைனஸ் 30 வந்து பாத்துட்டீங்கன்னா மைனஸ் 20 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 10 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர்னு வரும், டிவைட் பை 5ன்னு வரும். இப்போ இதை சால்வ் பண்ணி இப்போ 20 into 20னா 400 பிளஸ்ல தான் வரும். 400 பிளஸ் இந்த இடத்துல 100 பிளஸ் 0 பிளஸ் அகெயின் 100, 400, 100, 400 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 400, 400, 800, 900, 1000 வருமா? டிவைடட் பை 5. 1000 டிவைடட் பை 5 போட்டோம்னா 200. இந்த 200ங்கிறது தான் இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் உடைய வேரியன்ஸ். ஓகேவா? 200ங்கிறது தான் இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் உடைய வேரியன்ஸ். இப்போ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். இப்போ இந்த செட்டுக்கு கால்குலேட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 200 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஸோ எக்ஸாக்டா 200ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ இதுக்கு ரூட் வேல்யூ எடுத்தீங்கன்னா டெசிமல்ல வரும். ஸோ அதுதான் இந்த நம்பர்ஸ் உடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஒரு செட் எடுக்கிறோம்னா அதுல 50 மைனஸ் 10 அப்படிங்கிறது தான் அந்த நம்பருடைய ரேஞ்சு. அந்த ஒவ்வொரு நம்பர்ல இருந்தும் ஆவரேஜ் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு பேரு வேரியன்ஸ். அந்த வேரியன்ஸோட வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ இந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரொம்ப பேசிக்கான ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் மட்டும் தான் இந்த ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். ஏன்னா இதுக்கே வீடியோ லென்த் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, அது என்னென்ன டைப் இருக்கு, டேட்டால என்னென்ன டைப் இருக்கு, அப்புறம் கிராஃப்ஸ்னா என்னென்னு பார்த்துரும். அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் டிஸ்கஷன் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதோட கண்டினியூஷனா ப்ராபபிலிட்டி பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பேசிக் மேக்ஸ் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.